முருங்கைக்கீரையில் வைட்டமின்கள், பாலிஃபென்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளனர். சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்கி இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தும் சேர்மங்களும் அதில் உள்ளனர். முருங்கைக்கீரையில் வைட்டமின்கள், பாலிஃபெனால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளனர். இது சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்கி இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக ஆய்வுகள் கூறுகின்றனர். முருங்கை தண்ணீர் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது. இதை தொடர்ந்து குடித்து வந்தால் சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்களை தடுக்கலாம். முருங்கை இலைகளில் குளோரோஜெனிக் அமிலம் மற்றும் ஐசோதியோசனேட்டுகள் போன்ற சேர்மங்கள் உள்ளனர். இவை இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தி கார்போஹைட்ரேட் உறிஞ்சுதலை மெதுவாக்கி குளுக்கோஸ் அளவை சீராக வைக்க உதவுகின்றனர். முருங்கை இலைகள் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளைசரைடுகளை குறைப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றனர். அதே நேரத்தில் HDL கொலஸ்ட்ராலை மிதமாக அதிகரிக்கவும் இது உதவுகிறது. இது காலப்போக்கில் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ஃபினாலிக் சேர்மங்கள் நிறைந்த முருங்கை இலைகள் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றனர். இது ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. முருங்கைக்கீரை தண்ணீர் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து பசியை குறைப்பதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவும். இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் ஜங்க் ஃபுட் மீதான ஆசையும் குறைக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த முருங்கை தண்ணீர் உதவும். உணவுக்கு பிறகு முருங்கையை உட்கொள்வது குளுக்கோஸ் அளவை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றனர். முருங்கைக்கீரையில் உள்ள லேசான மலமிளக்கி பண்புகள் மலச்சிக்கலை தடுத்து சீரான செரிமானத்திற்கு உதவுகிறது. இது செரிமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் உதவும். முருங்கைக்கீரையில் வைட்டமின்கள், இரும்பு, ஜிங்க் போன்ற தாதுகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளனர். இது உச்சந்தலையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர உதவுகிறது.